அண்ணன் எங்களுக்கு சினிமாவில் ரொம்ப முக்கியமான மனிதர் ரோபோ சங்கர் அண்ணன். அவங்களோட இறுதி நாள் இன்னைக்கு. அவரை பார்த்து இறுதி மரியாதை செலுத்த தான் வந்தேன். நம்ப முடியல அண்ணனோட இந்த நிகழ்வு. நம்ம திரையுலகில் இருக்கவங்க அத்தனை பேரும் நம்ம இத்தனை பேரை சந்தோஷப்படுத்துகிறோம், இவ்வளோ பேர் என்டர்டெயின் பண்ணுறோம், நம்மளை இவ்வளோ மக்கள் நேசிக்கிறாங்கன்றப்ப நமக்கு ஒரு சின்ன ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் தேவைப்படுது. நிறைய பேர் இழந்துட்டு வரோம் நம்ம ரொம்ப சின்ன வயதிலே. அதுவும் நிறைய மக்களை சிரிக்க வைக்கிற நகைச்சுவை கலைஞர்கள் நிறைய பேர் இழந்துட்டு வரோம் சமீப வருடங்களாக. அதனால் நான் கேட்டுக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஒழுக்கம் சுய கட்டுப்பாடோட நம்மளை பார்த்துக்கணும். அதான் பிரதர், நம்ம ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறோம், அது கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு சில விஷயங்களுக்கு நம்ம அடிமையாயிடுறோம், சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு கொண்டு போயிடுறோம். அந்த தருணத்தில் சொல்லக்கூடாது, காயப்படும் பல உள்ளங்கள். இருந்தாலும் அடுத்தடுத்து இது மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். அது சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதனால திரையுலக தயவு செஞ்சு மக்கள் நம்மளை நேசிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் எல்லாரும் கிடைக்காது. கிடைச்ச இடத்த நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ரோபோ சங்கரனோட இந்த இளம் வயது மரணம் முடியணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நம்மளோட வாழ்க்கை முறை மாறி இருக்குல்ல, அதுதான் காரணம். அது நம்மளோட வாழ்க்கை முறை அப்படி மாறி இருக்கு. சில விஷயங்களுக்காக கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம அனுபவிக்க தெரியல இந்த தலைமுறைக்கு. போன தலைமுறையில் அது இருந்தது. இந்த தலைமுறையில் ரொம்ப சிற்றின்பங்களுக்கு நம்ம ஈஸியாக அடாப்ட் ஆயிடுறோம், அடிமையாயிடுறோம். அது உடல் நலத்தை கெடுக்க தான் செய்யுது. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு. அதுதான் போன தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கு வித்தியாசம். இந்த தருணத்தில் இதெல்லாம் பேச வேணாம், நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசுகிறேன். ரோபோனோட ஆத்மா இறைவன் நிழலில் இளைப்பாற ஆண்டவன் வேண்டிக்கிறேன்.